களம் டிஎன் மேக்ஸ் நேயர்களுக்கு ராபின் சூர்யாவின் அன்பு வணக்கங்கள். தமிழக சட்டசபை தேர்தல் அந்த ஃபீவர் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னே சொல்லலாம். இன்னும் 2 மாதம், அந்த 2 மாதத்துக்குள்ளே கூட்டணி கட்சிகள் எல்லாமே சேர ஆரம்பிச்சிட்டாங்க. தமிழக அரசியலில் ரொம்ப பரபரப்பாக பேசிகிட்டு இருந்த ஒரு விஷயம் நேற்று நடந்தது. நாம் எல்லாருமே பார்த்துருப்போம், டிவி சேனல்ஸ் எல்லாத்துலேயுமே போட்டிருந்தாங்க. என்ன அப்படின்னா, காங்கிரஸ் டிவிக்கு கூட்டணி உறுதியாக போகுது. அதாவது திருப்பதியில் பார்த்தீங்க அப்படின்னா ராகுல் காந்தி அவர்களை ஆதவ அர்ஜுனா சந்திக்க போகிறார். இது மாதிரி பல விஷயங்கள் நடந்துகிட்டே பேசிகிட்டே இருந்தாங்க. சமீபத்தில் மாணிக் தாக்கூர் என்ன பண்ணியிருந்தார் அப்படின்னா, நாங்கள் கேட்குறத கொடுக்கல அப்படின்னா நாங்கள் கூட்டணிக்கு போகிறதா இல்லையாங்கிறத ரொம்ப ஆணித்தரமாக முடிவெடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் ஃபைனலாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, டிஎம்கே காங்கிரஸ் கிட்ட அடிப்பணிச்சாங்களா இல்லை காங்கிரஸ் டிஎம்கே கிட்ட அடிப்பணிச்சாங்களா அப்படின்ற ஒரு கேள்விக்கு நேற்று விடை கிடச்சிச்சு அப்படின்னே சொல்லலாம். போன சட்டசபை தேர்தலில் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 25 இடங்கள் மட்டுமே காங்கிரஸ்க்கு கொடுத்துருந்தாங்க. அதில் 18 இடங்கள் ஜெயிச்சிருந்தாங்க. ஆனால் இந்த சட்டசபை தேர்தலில் 28 இடங்களும் ஒரு மாநிலங்களவை சீட்டும் ஒதுக்கியிருக்காங்க அப்படிங்கிற செய்தி நேற்று பரபரப்பாக பேசப்பட்டிருந்து இன்றைக்கி அதுக்கான கையெழுத்தும் கூட்டணிக்கான ஒப்பந்தமும் கையெழுத்திடுறாங்க. ஸோ செல்வ பெருந்தகை அவர்கள் பேசியிருந்தாங்க என்ன அப்படின்னா, நாங்கள் ரொம்ப மனமகிழ்ச்சியோடு இந்த கூட்டணி இதில் கையெழுத்து போடுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதையெல்லாம் பார்க்கும்பொழுது ஏன் போன வாட்டியை விட இந்த வாட்டி ஒரு 3 சீட் அதிகம் அப்படின்னா, இதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஃபேக்டராக யார் அப்படின்னா டிவிக்கு. விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்த கொஞ்ச நாள்லேயே வந்த கருத்து கணிப்புகள் எல்லாமே என்ன இருந்தது அப்படின்னா, அதிமுக திமுக இவங்களுடைய ஓட் பேலன்ஸை மிகப்பெரிய அளவில் பாதிக்கும் அப்படிங்கிற ஒரு சில விஷயங்கள் கருத்து கணிப்புகள் ரெகுலராக வந்துட்டு இருந்தது. ஸோ இது அந்த கட்சிகளை யோசிக்க வச்சிருக்கோம் அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா, நல்ல பழுத்த அரசியல்வாதிகளாக இருக்கட்டும், நல்ல பல ஆண்டு சட்டசபை தேர்தல்களை சந்தித்த கட்சிகளாக இருக்கட்டும், கண்டிப்பாக ஒரு தப்பான முடிவை எடுக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, ஒரு ஓட்டு கூட ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதுல தான். நாம் எல்லாருமே பார்த்துருப்போம், போன சட்டசபை தேர்தலில் நிறைய இடங்களில் கிட்டத்தட்ட 140 280 இந்த மாதிரியான ஒரு ரொம்ப கம்மியான ஓட்டுகளில் கூட வெற்றி அடைஞ்சாங்க திமுக அப்படின்னு பார்த்தோம். ஸோ அந்த மாதிரி எந்த இடத்துலையும் மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுல திமுக தெளிவாக இருக்காங்க. சமீபத்தில் விஜய் அவர்கள் ஒரு மாநாட்டில் பேசியிருந்தார். என்ன அப்படின்னா, அறிவாலயம் பக்கம் யாராவது போனால் கூட வாங்க அப்படின்னு கூட்டணி கூப்பிட்டுக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். திமுகவுடைய அரசியல் வியூகம் இங்கே தான் நமக்கு தெரியுது. ஏன் அப்படின்னா, எந்த ஒரு ஓட்டையும் மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுல அவங்க தெளிவாக இருக்கவே தான் இந்த வாட்டி போன வாட்டி கொடுத்ததை விட 3 சீட்டை அதிகமாக கொடுத்துருக்காங்க காங்கிரஸ்க்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ விஜய் அவர்கள் தனித்து விடப்பட்டாரா இல்லை தனியாக நின்று களம் காண போனாரா, அவருடைய ஓட் பர்சன்டேஜ் என்ன அப்படிங்கிறத இந்த சட்டசபை தேர்தல் நிரூபிக்க போகிறாரா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். இன்னும் ஒரு சில கட்சிகள் விசிக அந்த மாதிரி சில கட்சிகள் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க. திமுக என்ன முடிவு எடுக்க போகிறாங்க? இப்போ சமீபத்தில் அமித்ஷா அவர்களுடைய வியூகத்தில் விஜய் அவர்களை என்டிஏக்குள்ளே கொண்டு வர எல்லா வேலையும் நடக்குது அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு போயிட்டுருக்கு. நம்ப தகுந்த வட்டாரங்களில் அந்த பேச்சு வந்துட்டுருக்கு. ஆனால் இது நடந்தால் இது என்ன நடக்கும் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏன் அப்படின்னா, பிஜேபியுடைய கூட்டணி வைக்க மாட்டார். ஏன் அப்படின்னா, அவருடைய நேரடி கொள்கை எதிரி பிஜேபி தான் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்கார். ஸோ அதுக்கான சாத்தியம் அப்படிங்கிறது ரொம்ப 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 கம்மி. ஸோ அதிமுக ஏற்கனவே பிஜேபி கூட கூட்டணி வச்சுருக்காங்க. விஜய் அவர்கள் தனித்து நின்று களம் காண போகிறாரா, அவருடைய ஓட் பர்சன்டேஜ் என்னங்கிறத நிரூபிக்க போகிறாரா? இந்த எலெக்ஷனில் விஜய் அவர்கள் ஒருவேளை இந்த சட்டமன்ற தேர்தலில் விஜய் அவர்களுடைய ஓட் பர்சன்டேஜ் கிட்டத்தட்ட 20% மேலே போச்சு அப்படின்னா, யார் ஆட்சியில் உட்காரணும் அப்படிங்கிறத நிர்ணயிக்கிற இடத்துல விஜய் அவர்கள் இருப்பார் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். தமிழக அரசியலில் சட்டசபை தேர்தலுடைய நாள் ரொம்ப நாள் இல்லை. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். நாம் எல்லாருமே வெயிட் பண்ண மாதிரி என்ன நடக்க போகுது, விஜய் அவர்கள் யார் ஆள போகிறார் அப்படிங்கிறத தீர்மானிக்க போகிறாரா, இல்லை திமுக ஆட்சி மறுபடியும் மறுப்போதா, அதிமுகவுடைய நிலைப்பாடு என்ன, நாம் தமிழர் கட்சியுடைய ஓட் பர்சன்டேஜ் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட போகுது, இது எல்லாத்தையுமே பொறுத்திருந்து பார்க்கலாம். மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.